வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரியல் எஸ்டேட் சீரிஸ் பை நான் தான் உங்கள் சௌந்தர். இன்னைக்கு நம்ம ஈசிஆர் பக்கத்துல ஒரு சூப்பரான எலைட்டான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம ப்ராப்பர்ட்டியோட கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா அக்கார்ட் ஹவுசிங். இவங்களோட நேச்சர்ஸ் நெஸ்ட்ன்ற ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம கூட பிரஜித் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஈசிஆர்னாலே நீங்க தான் ஃபேமஸா இருக்கீங்க. தேங்க்யூ. சார், நம்ம ப்ராஜெக்ட்டை பத்தி எப்படி சார்? கண்டிப்பா நீங்க சொன்னீங்க இல்லையா, ஈஸியாருனாலே என்னோட ஞாபகம் எல்லாருக்கும் வரும். என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளாலேயும் ஒரு பிளாட் சென்னை ஈசிஆர்ல ஒரு லேண்ட் வாங்க முடியுன்ற ஒரு ஹோப்பு கொடுத்தது நம்ம தான். ஸோ அது நம்ம நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ரிசார்ட்ன்றது பெரிய கனவா இருந்தது. அதாவது மக்களுக்கு எங்க பிளாட்டே வாங்க முடியல, ரிசார்ட் எல்லாம் எட்டா கனவா இருந்தது. அதுவும் நம்ம லைவா கொடுத்துட்டோம். அதாவது லோ பட்ஜெட்ல காட்டேஜஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 20 லட்சம் ரூபாய்க்கு 20 லட்சம். அதாவது ஈஸியானாலே கோடியில தான் போகுது. கோடிகள்ல தான் லட்சத்திலே உங்களுக்கு லட்சத்தை அடைஞ்சிடலாம். கண்டிப்பா. ஆமா, அதாவது ஈஸியானாலே எல்லாருக்கும் தெரியும் கோடிகள்ல தான் போகுது. ஈஸியானாலே எல்லாருக்கும் என்னன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்லாட்டி ஒரு பிலிம் ஸ்டார். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களால மட்டும்தான், ரிச் பீப்புளால மட்டும்தான் லேண்ட் வாங்க முடியும், இல்லாட்டி ஒரு ரிசார்ட் வாங்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா அது உண்மைதான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கோடிகள்ல போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம அக்கார்ட் ஹவுசிங் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம். இன்னைக்கு கிராண்ட் சக்சஸ் நம்ம ப்ராஜெக்ட். ஆல்ரெடி ஒரு 5 காட்டேஜ் கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 காட்டேஜ் புக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல மிக பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப் சென்னை சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் காட்டேஜுக்குன்னு ஒரு டவுன்ஷிப்பை நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அந்த பெருமை எங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ மகாபலிபுரத்துல நிக்கிறோம். இங்க இருந்து எவ்வளவு நேரம் சார்? கண்டிப்பா இங்க இருந்து ஒரு 15 நிமிஷம் தான். இது உலக புகழ்பெற்ற மாமல்லபுரம் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமா ஃபாரினர்ஸ் விசிட் பண்ற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் தான். அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த இந்த மாமல்லபுரத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம் தான் டிரைவ் பண்ணா நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். அப்போ வாங்க சார், எனக்கே அவ்வளவு இருக்கு சைட்டை பார்க்க. கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, 20 லட்சம் ரூபாய்க்கு காட்டேஜ் கொடுக்குறோம் மக்களே. 9 லட்சம் ரூபாய்க்கு பிளாட்டும் கொடுக்குறோம். ஆமா, நம்ம சைட்டுக்கு போவோம், பாத்துக்கலாம், லைவாவே காமிப்போம். சரிங்களா? கண்டிப்பா வாங்க சார், வாங்க போலாம். ஓகே மக்களே, நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட நேச்சர்ஸ் நெஸ்ட் ப்ராஜெக்ட்ல தான் வந்திருக்கோம். சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கு சைட்டு. அதே மாதிரி நேச்சுரலி சூப்பரா இருக்கு. நம்ம சைட்டோட பரப்பளவு எவ்வளவு, எத்தனை பிளாட்ஸ் கொடுத்துருக்கீங்க சார்? ரைட், இது டோட்டல் 10 ஏக்கர்ஸ் கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். அதாவது டோட்டல் ஒரு 275 யூனிட்ஸ். 275. ஓகே. ஆமா, இப்போதைக்கு எவ்வளவு சார் அவைலபிலிட்டி? இப்போ ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஒரு 50 பிளாட் இருக்கு. ஓ, ஃபாஸ்ட் ஃபில்லிங்ல போயிடுச்சு. ஃபாஸ்ட் மூவிங் 2 monthsல நம்மளுக்கு இந்த அளவுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர் சார். இந்த அளவுக்கு ஒரு ரிசார்ட்டுக்குன்னு ஒரு டவுன்ஷிப் இன்னைக்கு சென்னையில எங்கேயுமே டெவலப். கண்டிப்பா சார், நீங்க சொல்லும்போதே தெரியுது. ஆமா, வரவழியில ஒரு காட்டேஜ் காமிச்சீங்க. அதே மாதிரி தான் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன். ஆமா, இப்போ இங்க பாருங்க, ஆல்ரெடி ஒரு 3 கஸ்டமர் புக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். இது ஃபேசிங் சார்? எல்லா ஃபேசிங் இருக்கு. நார்த், சவுத், ஈஸ்ட் எல்லா ஃபேசிங்ல இருக்கு. சோ சைஸ் சார், பிளாட்டோட சைஸ் இப்போ 800ல இருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும். 1 கிரவுண்ட் வரைக்கும். சோ 800னா ஒரு 9 lakhsல இருந்து கூட வாங்கிக்கலாம். ஆமா, 9 lakhsல இருந்து இருக்கு பிளாட். இருக்கு. சூப்பர் சார். சார், நம்ம 10 acres ப்ராஜெக்ட் என்ன அப்ரூவல் சார் வாங்கியிருக்கீங்க? டிடிசிபி, ரெரா, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். பேங்க் அப்ரூவ். ஆமா, ஏபிஎஃப்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஓகே சார். பக்காவா இருக்கும், கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்கார்ட் ஹவுசிங் பயப்படவே வேண்டாம். மன நிம்மதியோட சந்தோஷமா இருக்கலாம். ஓகே சார். இப்போ பேங்க் லோன் கஸ்டமர் போற மாதிரி இருந்தா எத்தனை டேஸ் எடுத்துக்கும் சார்? ஒன்றும் ஒரு 15 days ஆகும். 15 days தான். ஆல்ரெடி ஏபிஎஃப் அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டுன்றதுனால லீகல்லாம் கிளியர் ஆயிடுச்சு சார். ஓகே, சூப்பர் சார். பேங்க் லோன் போற பட்சத்துல பிளாட்டுக்கு எவ்வளவு முன்பணம் வேணும், அதே மாதிரி இந்த மாதிரி காட்டேஜ் கட்டுறதுக்கு எவ்வளவு முன்பணம் வேணும் சார்? முன்பணம் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு பிளாட் வாங்கணும்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் கையில 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். பேலன்ஸ் வந்து பேங்க் லோன்ல இஎம்ஐ கட்டிக்கலாம். இப்போ ஒரு காட்டேஜ் வேணும்ன்றவங்களுக்கு மினிமம் கையில ஒரு 6 லட்சம் ரூபாய் இருந்தா 6 லட்சம் ரூபாய் இருந்தா பேலன்ஸ் வந்து பேங்க் லோன்ல இஎம்ஐ கட்டிக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். சார், நம்ம ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க? அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இது கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். அதாவது ஃபுல்லி காம்பவுண்ட் என்டையர் 10 ஏக்கர்ஸ்க்கு 4 பக்கமும் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல கிராண்டா ஆர்ச் கொடுத்துருக்கோம். 24 hours செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாமே, எலிவேட்டட் ரோட்ஸ் எல்லாமே. என்ட்ரன்ஸ் அப்ரோச் ரோடு பாத்தீங்கன்னா 40 feet ரோடு. இன்னர் ரோட்ஸ் எல்லாம் 30 feet, 24 feet ரோட்ஸ் எல்லாமே. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், அவென்யூ பிளான்டேஷன்,
பாத்தீங்கன்னா இங்க பாக்கலாம் இவ்வளவு பசுமையா இருக்கு சைட்டு. ஆமா சார். அதனால ஈச் அண்ட் எவ்ரி ப்ளாட்டுக்கு நம்ம மினிமம் ஒரு 5 அவென்யூ பிளான்டேஷன் வச்சிருக்கோம். சூப்பர் சார். ஸோ நம்மளே தான் மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பக்கா சார். ஆமா, இது இல்லாம பார்க், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வித் சிட் அவுட்ஸ் நம்ம டெவலப் பண்றோம். அதுவும் இருக்கு. இதுல உள்ள காட்டேஜும் நிறைய வரப்போகுது. ஆமா, நிறைய காட்டேஜ் வரப்போகுது. இப்போ மினிமம் ஒரு 100-125 காட்டேஜ் இதுல கொண்டு வரும். ஓகே ஓகே சார். ஸோ அது எல்லாமே கமர்ஷியல் காட்டேஜஸ். சூப்பர் சார். ஸோ அதனால உங்களுக்கு லேண்டும் கமர்ஷியல் வேல்யூ. கமர்ஷியல் வேல்யூ. ஆமா சார். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு காட்டேஜ் கட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரெண்ட்டுக்கு விடுறாங்கன்னா எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? இல்ல, மினிமம் ஒரு 30,000 per month. 30,000 மினிமம் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம கம்பெனி சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் வேணுமோ கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதாவது இப்போ ஒரு Airbnb, booking.com இந்த மாதிரி வெப்சைட் விட்டெல்லாம் நம்ம டைப் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சார். இப்போ காட்டேஜ்ன்றால வீக்லி இல்ல டெய்லியுமே ஒரு இன்கம் வரும். ஆமா, கண்டிப்பா. அதாவது வீக்கெண்ட் வந்து அவங்களும் தங்கிக்கலாம். மிச்சம் வராத நாட்கள்ல அதை ரெண்டுக்கு விட்டு அவங்க ஒரு பாக்கெட் மணி மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பர் சார். சூப்பர் சார். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இந்த லொகேஷன்ல லேண்ட் வாங்குறாங்கன்னா அந்த லொகேஷன்ல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க? அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இங்க என்னென்ன சார் இருக்கு? அதாவது சார், இங்க வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. அதாவது நான் இன்னர் டெவலப்மெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுல ஒரு 100-125 காட்டேஜ் வருது. அதனால இதுல லேண்டும் கமர்ஷியல் வேல்யூ வந்துடும். ஸோ இதுல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், இன்னொரு 3 இயர்ஸ்ல ஒரு 3 times ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு போகலாம். கண்டிப்பா, டேம் ஷோர் இது. ஸோ இது இல்லாம இப்போ வெளியில டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹைவே பார்த்தோம், பிரம்மாண்டமா 8-way லைனா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. 6-way லைன் ஆக்சுவலா 2 சர்வீஸ் லைனோட சேர்த்து 8-way லைனா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இப்போ அந்த 2000 ஏக்கர்ஸ்ல ஒரு மதுராந்தகம் கிட்ட ஒரு குளோபல் சிட்டி ஒன்று டெவலப் பண்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். அது இங்கேருந்து ரேடியஸ்ல ஒரு 18 கிலோமீட்டர் வரும். ஸோ இது இல்லாம நம்ம சைட்ல இருந்து ஒரு 1/2 hourல தான் இப்போ புது ஃபிஷிங் ஹார்பர் ஒன்று இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1 lakh பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது இல்லாம சென்னை பெரிஃபரல் ரோடு எல்லாருக்கும் தெரியும், மாமல்லபுரம் டு காட்டுப்பள்ளி கரெக்ட் ஆகுது. ஸோ அது சென்னை பெரிஃபரல் ரோடு எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சிட்டி உள்ள இருந்து ஒரு 1/2 hourல வந்துடலாம் சைட்டுக்கு. ஏன்னா அது எண்ணூர்ல கனெக்ட் ஆகுது, சிட்டில இருந்து ஈஸியா ரீச் பண்ணிடலாம். ஆமா, டோட்டலா ஒரு 135 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அது. சூப்பர் சார். ஸோ அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இன்னும் பயங்கர அப்ரிசியேஷன் இருக்கும். சூப்பர் சார். இப்போ நம்ம லேண்ட் வந்து கமர்ஷியலா தான் யூஸ் பண்ணுமா இல்ல ரெசிடென்ஷியலாவும் யூஸ் பண்ணிக்கலாம்? எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. இப்போ நிறைய பேர் நம்ம கிட்ட பிளாட் வாங்கியிருக்கவங்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் காட்டேஜஸ் கட்ட போறாங்க. இது இல்லாம சில பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்ட போறாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் ஃபார்ம் ஹவுஸ் தான் கட்டிட்டு இருக்காரு. ஓகே. அங்க இப்போ இது இல்லாம இன்னொரு கஸ்டமர் இப்போ காட்டேஜ் கட்டிட்டு இருக்காரு. இது இல்லாம நிறைய பேர் ஒரு 1-2 பேர் வந்து பங்களா கட்ட போறேன்றாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு விருப்பப்படி விருப்பம் எப்படியோ அதே மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற இதுதான் எல்லாமே கஸ்டமைஸ். ஆமா. ஓகே, சூப்பர் சார். சரி சார், இப்போ நம்ம மகாபலிபுரத்துல இருந்து தான் வந்தோம். 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. வேற என்னென்ன ஆக்சஸ் சார் இருக்கு? நிறைய ஆக்சஸ் இருக்கு சார். செங்கல்பட்டுல இருந்து வரலாம். செங்கல்பட்டுல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான், 20 மினிட்ஸ் ஆகும் மேக்ஸிமம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறுசேரி இருக்கு சார், OMR சிறுசேரி ஐடி பார்க்ல இருந்து கரெக்டா ஒரு 50 மினிட்ஸ்ல வந்துடலாம். 50 மினிட்ஸ் 50 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். ஓகே. ஸோ இதை மட்டும் கிடையாது, புது ஹைவே இப்போ போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஹைவேல இருந்து ஒரு 5 மினிட்ஸ். அதோட கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும் சார். நீங்க இப்ப சொல்றதை வச்சு பார்த்தா NRIக்கும் நம்ம ப்ராஜெக்ட் வந்து சூப்பரா சூட் ஆகும் போல இருக்கு. கண்டிப்பா சார். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் பாக்குறாங்களோ, நாட் ஒன்லி NRIs, பட் இப்போ பர்டிகுலரா NRIs அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷூட் ஆகும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ செக்யூரிட்டி கொடுக்குறோம். இப்போ எங்கேயோ இருக்காங்க கடல் கடந்து, அவங்க நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வர்றவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டான ப்ராஜெக்ட். அப்ரிசியேஷன் நான் கண்டிப்பா சொல்றேன். இங்க வெறும் பிளாட் மட்டும் நம்ம டெவலப் பண்ணல, காட்டேஜஸ் நம்ம கொண்டு வரோம், 100-125 காட்டேஜஸ். ஸோ அதனால இதோட ஆட்டோமேட்டிக்கா லேண்டோட வேல்யூ, கமர்ஷியல் வேல்யூ வந்துடும். நான் கேரண்டியா சொல்றேன், மினிமம் 3 இயர்ஸ்ல மினிமம் இதோட வந்து ஒரு 3000-3500 போகும். 3 times ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் இப்போதைக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதனால NRIஸா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஆப்டான ப்ராஜெக்ட். சூப்பர் சார், எல்லாமே சொல்லிட்டீங்க. முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் சார். சொல்லுங்க சார். நம்ம ப்ராஜெக்ட் வந்து சூப்பரா இருக்கு, நேச்சுரல்னஸ். ஆமா. ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன கோட் பண்ணிருக்கீங்க சார்? கண்டிப்பா ஸ்கொயர் ஃபீட் வந்து ECRல இப்போ யாரும் கொடுக்க முடியாத ரேட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது ஜஸ்ட் 1200 rupees per square feet. 1200 ரூபா per square feet இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர் பிரைஸ்ல. 800ல இருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்கு பிளாட் சைஸஸ். ஓகே மக்களே, சென்னையில இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டா நான் பிளசண்டா இவ்வளவு கிரீனரியா நான் பார்த்ததே இல்லைங்க. நான் பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணணுமா?
நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணி உங்க குடும்பத்தோட சைட் விசிட் பண்ணுங்க. சார் தான் சைட்ல இருப்பாரு, சூப்பரா சப்போர்ட் பண்ணுவாரு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. புரோக்கர்ஸ் மீடியேட்டர்ஸ் யாரும் கிடையாது, சேனல் பார்ட்னர்ஸ் யாரும் கிடையாது. சைட்ல வந்து என்னையும் மீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால சைட்ல நான் எப்பவுமே இருப்பேன். என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். Okay. ப்ராஜெக்ட்டை பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக. ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.